என் பேர் சாந்தி சுப்பிரமணியம். ஆனால் என் பேர் வச்சது சாந்தி தான். ஆனால் ஐசியில் வந்து எங்கள் அப்பா அம்மா யாரும் படிக்காததுனால ஐசியில் பேர் மாற்றி வந்ததுனால என் பேர் சுவாதின்னு வந்துடுச்சு. எனக்கு வந்து அம்மா அப்பா சித்தப்பா பாட்டி எல்லாம் எங்கள் கூட்டு குடும்பம் தான். அப்போ கூட்டு குடும்பமாக இருக்கும் போது எங்கள் அம்மா அப்பா எப்படின்னா, குழந்தைங்க பிறந்த உடனே கடமை முடிச்சுன்னு சொல்லி கொஞ்சம் ஊதாரித்தனமாக இருந்தாங்க. அதனால எங்கள் சித்தப்பா தான் எங்களை வளர்த்து ஆளாக்குனாரு. எனக்கு 4 அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. எங்கள் 7 பேரையும் படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்குறது எல்லாமே எங்கள் சித்தப்பா தான். எங்கள் சித்தப்பா கல்யாணம் பண்ணிக்கல. சின்ன வயசுலேருந்து எப்படின்னா, எங்கள் அம்மா ஒன்றும் ஊதாரித்தனமாக இருந்ததுனால குடும்பத்தை பார்க்காம பெற்று போட்டதோட கடமை முடிஞ்சுக்கணும் இல்லாமல் அப்போ வந்து எனக்கு சீலாப்பா மருந்து கொடுத்ததுனால நான் கொஞ்சம் சிறு வயசாக இருக்கும் போது கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இதாக இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா தான் இங்கே இது பண்ணார். தினமும் அவர்கிட்ட நான் பேசுவேன். அவர் பேசுறது எல்லாத்தையும் நான் உட்காந்து, மற்ற பிள்ளைங்கள்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் சித்தப்பா அவருடைய கஷ்டங்கள், அவருடைய இதுங்கள், பெண் பிள்ளைங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் வாழ்க்கையில் நடந்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர் சொல்கிறது எல்லாத்தையும் உட்காந்து கேட்டு நான் நல்லா ஆகணும், எனக்கு சரியாகணும், நான் இந்த மனநிலையிலேருந்து மாறணும், நானும் ஒரு பெண்ணாக மாறணும், இந்த ஒரு மனநிலையிலேருந்து நான் மாறினதுக்காக அவர் நிறைய பரிகாரங்கள்லாம் செஞ்சார். எனக்காக அவர் காவடி எடுத்திருக்காரு, பால் குடம் எடுத்திருக்காரு, அங்கப்புறத்தச்சு தந்திருக்காரு, தீச்சட்டி எடுத்திருக்காரு, நிறைய வேண்டுதல்லாம் செஞ்சுருக்காரு. அப்படிலாம் என்னை வளர்த்து ஆளாக்கின ஒரு பர்சன் இப்போ தான் தவறினார். இப்போ தான் அவர் தவறி ஒரு 3 மாதம் ஆகுது. எனக்கு வாழ்க்கையில் பெரும் இழப்புனா அது எங்கள் சித்தப்பா மட்டும்தான். எங்கள் தாய் தந்தை இறந்தது கூட நாங்கள் அழுவலை. அவங்க இறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க இறந்தது கூட என் கண்ணுலேருந்து எனக்கு தண்ணி வரல. ஆனால் என் சித்தப்பா இறந்து ஒரு 6-7 நாள் கூட நான் தொடர்ந்து அழுதுகிட்டே தான் இருந்தேன். இன்னமும் அவர் நினைக்கும் போது என் கண்ணுலேருந்து தண்ணி வரும். என்னையும் அறியாமல் நான் அழுவேன். ஏன்னா எனக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. எங்களுக்காக அவர் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காரு. அவரும் கல்யாணம் பண்ணி குழந்தைங்களாம் இருந்தால் அவரும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருப்பாரு. எங்களை வளர்த்து எங்களை ஆளாக்கி எங்களுக்காகவே அவர் கஷ்டப்பட்டு அவர் நோயில் படுத்து அவர் இறந்துட்டார். எங்களுக்காக தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தார். அதனால் எங்கள் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு பர்சன் தான் அது எங்கள் சித்தப்பா தான். நான் கடவுளோட அதிகமாக மதிக்கிறது, கடவுளோட அதிகமாக நினைக்கிறது என் சித்தப்பாவை மட்டும்தான். அவர் மறுபடியும் பிறந்து வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். என்னோடய சித்தப்பா பேர் வந்து திரு தேவராஜ், தகப்பனார் பேர் எல்லன். அவர் வயசு வந்து இறக்கும் போது அவருக்கு வயசு வந்து 69. அவர் 10ஆம் மாதம் 14ஆம் தேதி 1954 தான் அவர் பிறந்தார். அவர் வந்து 9ஆம் கட்ட கம்பவுன்னு சொல்லுவாங்க, காப்பாறு, அங்கே தான் வளர்ந்தார். அங்கே தான் அவர் பிறந்தது. அவர் அங்கே பிறக்கும் போது ஆரம்பத்தில் வந்து அவர் ஒரு ரப்பர் கட்டில் அவர் வேலை செஞ்சார். அந்த ரப்பர் கட்டெலாம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒய்மாங்கட்டில் வேலை செஞ்சார். இதெல்லாம் வேலை செஞ்சு தான் அதுக்கப்புறம் அவர் எங்களுக்கு படிக்க வச்சு எங்களை ஆளாக்குறதுக்காக ஒரு க்ளவ் கம்பெனியில் வந்து அவர் செக்யூரிட்டியாக வேலை செஞ்சார். அவர் இறக்குறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் அவர் அந்த கம்பெனிலேருந்து ரிட்டையர் ஆகி வேலையை விட்டு நின்றார். ஏன்னா அவர் வேலை செய்யும் போது உள்ளுக்க வந்து ஒரு கம்பெனியில் இந்த ஜாகா பண்ணும் போது அவர் மிஷினில் வந்து இது பண்ணும் போது கை கட்டாகி அவருடைய 5 விரலில் ஒரு விரல் கட்டாயிடுச்சு. அதோடு அவர் அந்த வேலையை விட்டு நின்று அந்த சொக்ஸோ காசில் தான் அதுக்கப்புறம் எங்களை இது பண்ணி வச்சார். அவர் வேலை செய்யும் போதையும் எங்களுக்கு சம்பாதிச்சு எங்களை பார்த்துக்கிட்டாரு. அவர் அடிபட்டு சொக்ஸோவில் வீட்டில் இருக்கும் போது அந்த சொக்ஸோ காசை வச்சு எங்களை இன்னும் நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு எங்களை வளர்த்து ஆளாக்குனார். எங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சார். எங்கள் குழந்தைங்களுக்கும் எல்லாம் செஞ்சார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பசங்க என் சித்தப்பா தேவராஜ். எனக்கும் வாழ்க்கையில் நிறைய ஆசை கனவுகளாக இருந்துச்சு. எனக்கு பரதநாட்டியம் ஆடணும் வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக இருந்துச்சு. நான் ஆடணும் அப்படின்னு. ஆனால் என்னால் குடும்ப சூழ்நிலை எல்லாம் முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அது என் மகங்க வந்து கராத்தே, யோகா கிளாஸு, சிலம்பம், பரதநாட்டியம் எல்லாமே கற்றுக்குறாங்க. அதெல்லாம் நான் ஆசைப்பட்டது எனக்கு நடக்கலை. அது வந்து என் குழந்தைக்கு கிடைக்கிறதால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என் மகளுக்கு கிடைக்குது. என் மக வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் வரணும், நல்ல நிலைமைக்கு வரணும். என் 2 குழந்தைங்களும் நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லா இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை.
என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பையன் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். நான் படிக்காததுனால என் கூட பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம இடத்துக்காரங்கிட்டே நான் ரொம்ப அவமானப்பட்டேன். மலாய் தெரியாததுனால. நீங்கள் எல்லாம் இங்கே பிறந்துட்டு ஒரு மலாய் கூட உங்களுக்கு படிக்க தெரியல, ஒரு மலாய் கூட உங்களுக்கு பேச தெரியாது, ரொம்ப என்ன இது பண்ணாங்க. எனக்கு மலாய் கற்றுக் கொடுத்து எனக்கு மலாய் பேச வச்சதே ஒரு மலாய் பெண்மணி தான். நான் அவங்க கூட வேலைக்கு நான் கல்யாணம் பண்ணி 22 வயசுலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 25 வயசில் எனக்கு பையன் பிறந்தான். பையன் பிறந்து நான் வேலைக்கு 2 மாதத்தில் நான் வேலைக்கு போயிட்டேன். நான் வேலைக்கு போய் அந்த கம்பெனியில் ஒருத்தரை பார்க்க மாட்டேன். ஒரு மலாய்க்காரங்களை, ஒரு சீனவங்க, அந்நியர்களை யாராவது பார்த்தா நான் பயப்படுவேன், பேசணும்னு பயப்படுவேன். ஆனால் முதல்ல எனக்காக தைரியம் கொடுத்தவங்க ஒரு மலாய் பெண்மணி தான். அவங்களுக்கு நல்லா தமிழ் வரும். அவங்க என்கிட்ட கூப்பிட்டு என்கிட்ட பேசி, உன்னால் முடியும், நீ பேசு, நீ என்னென்ன பேசணுன்னு ஆசைப்படுறியோ பேசு, உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், ஏதாவது தவறாக இருந்தாலும் நான் திருத்திக்கிறேன்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்ததுனால அவங்ககிட்ட நான் பேசி மலாய் இந்த அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நான் என் மலாய் பேசுவேன். நான் ஒரு கம்பெனியில் நான் போகும்போது அந்த கம்பெனியில் வந்து நான் ஆப்ரேட்டர் தான் போனேன். அதே கம்பெனியில் நான் 10 வருஷமாக நான் வேலை செஞ்சேன். ஆரம்பத்தில் நான் ஆப்ரேட்டராக போனேன். அதே கம்பெனியில் நான் கியூசியாக வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் நிற்கும் போது நான் ஒரு லைன் லீடராக தான் அந்த கம்பெனிலேருந்து நான் வேலையிலேருந்து நின்றேன். ஏன்னா நான் படிக்க தெரியலை, எனக்கு மலாய் பேச தெரியாமல் அந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு போய் அந்த ஒரு மலாய் பெண்மணி எனக்கு ஆதரவு கொடுத்ததுனால அதே கம்பெனியில் நான் மலாய் நல்லா பேசி ஒரு லைன் லீடராக தான் நான் அந்த கம்பெனிலேருந்து நான் வெளியே வந்தேன். அதனால் அவங்களையும் என் வாழ்நாளில் மறக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத சம்பவம். இந்த அவமானங்கள், இந்த அசிங்கம்லாம் வந்து என் குழந்தைங்க படக்கூடாதுன்னு தான் நான் குழந்தைங்கள படிக்க வைக்கிறேன். என் குழந்தைங்க நல்லா படிக்கணும், எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். என் ஆசை எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவங்களுடைய ஆசைகளையும் நான் நிறைவேற்றணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதுதான் என்னுடைய கோரிக்கை, என்னுடைய எண்ணங்கள்.